சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை அணுவணுவாக பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடத்திலும் உவா மாகாண கலாசார அமைச்சின் பூரண அனுசரணையோடு ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய ரமலான் சிந்தனையினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்குகின்றனான் SM ரமீஸ். இனி இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். எல்லா படைப்பினங்களையும் விட விசாலமான இரக்கமுள்ள ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுவோம். இந்த தலைப்பிலான ரமலான் சிந்தனை இன்று ஒளிபரப்பாகவிருக்கிறது. இதனை வழங்குகின்றார்கள் நுவரலியா மீபிலிமான ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அஷேக் ஜாகிர் மதனி ஹசரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة. رواه البخاري. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு கண்ணியமான பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நஷீபாக்கி இருக்கிறான். இந்த மாதம் இருக்கிறதே, இது ஒரு மனிதனுடைய பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். நபிமார்களை தவிர, நபிமார்கள் அவர்கள் மஅசூமீன்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் மனிதர்களால் பாவங்கள் நடக்கும், அவர்கள்தான் மனிதர்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். எல்லாத்தாலையும் பாவங்கள், தப்பு தவறுகள் நடக்கும். அதுல சிறந்தவங்க யாரு தெரியுமா? தன்னுடைய பாவத்துக்கு உண்மையான முறையில் அல்லாஹ்விடத்துல யார் தௌபா செய்யறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் வருகிறது அந்த ஹதீஸ், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் லம் துذنبوا لذهب الله بكم ولجاء بقوم يذنبون فيستغفرون الله فيغفر لهم. என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், உங்களால் பாவங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை அப்படியே எடுத்துவிட்டு உங்களுக்கு மௌத்தை தந்துவிட்டு இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள், யுذنبون فيستغفرون الله. அவங்க பாவம் செய்வாங்க, அவங்களால பாவம் நடக்கும். பாவம் நடக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வாங்க, அல்லாஹ் அவங்கள பாவத்தை மன்னிச்சிருவான். பாவம் நடக்கிறது தான் மனிதன். மனிதன் தான், அவனால பாவம் நடக்கத்தான் செய்யும். உண்மையான மனிதர்கள் யார் என்றால், பாவம் நடக்கிற நேரம் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறவங்க தான். அன்பான் அல்லாஹ்வினுடையார்களே, அதனால் தான் உலகத்தில் அத்தனை ஞாபகத்துகளையும் அல்லாஹ் தந்து விட்டு, எங்களுடைய உடம்பிலே பல ஞாபகத்துகளை தந்து, அந்த ரப்புக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தௌபாவின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான், பாவ மன்னிப்பின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான்.
وَتُوبُوا إِلَى اللَّهِ جَمِيعًا أَيُّهَا الْمُؤْمِنُونَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. முஃமின்களே, நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு உங்களுடைய பாவத்துக்குரிய தௌபாவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி உங்களுடைய பாவத்துக்குரிய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அழைத்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார். பகலிலே பாவம் செய்த மனிதன் இரவிலே என்னிடத்திலே தௌபா செய்ய மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இரவிலே பாவம் செய்த மனிதன் பகலிலே என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேட மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பான அல்லாஹ்விடையார்களே, பாவம் நடக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் விஷயத்தை சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபதி அப்திஹி. ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த பாவத்துக்குரிய தௌபாவை பாவ மன்னிப்பை தேடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால், உங்களில் ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்திலே ஒட்டகத்திலே தன்னுடைய சாப்பாடையும் குடிப்பானங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு பிரயாணம் செய்கிறார். திடீரென்று அவருடைய ஒட்டகத்தை அவர் இழந்து விடுகிறார். அந்த ஒட்டகத்திலே ஏற்றி வந்த அந்த சாப்பாடு குடிப்பானங்களுடைய விடயத்திலே நிராசையான அந்த மனிதன் ஒரு மரத்துக்கு கீழால் அப்படியே பேய்த்து சாய்ந்து கொள்கிறான். முற்றிலும் நிராசையாகி, இதற்கு பின்னால் நான் உலகத்துல வாழ்ந்து வேலல்ல, பிரயாணத்தை எனக்கு தொடரவும் மேலா, என வீட்டுக்கு போவோம் மேலா, இதே இடத்துல நான் மரணித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த மனிதன் அந்த மரத்துடைய நிழலுக்கு கீழால் அப்படியே உறங்குகிறான். திடீரென்று அவனுடைய அந்த பிரயாணித்து வந்த அந்த ஒட்டகம் அதற்கு மேலால் இருக்கக்கூடிய குடிப்பானங்கள் சாப்பாடு அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. அந்த மனிதன் அந்த ஒட்டகத்துடைய அந்த முன்னங்கயிறை பிடித்து கொண்டு சந்தோஷத்திலே வாய் தவறி சொல்லி விடுகின்றான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று அந்த மனிதன் சந்தோஷம் மிகைத்ததால வாய் தவறி சொல்றான். மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதன் சந்தோஷம் அடைகிறதை விட ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுற நேரம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் தெளிவுபடுத்தினார்கள். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களோட இரக்கம், எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு ரப்ப எங்களோட இரக்கம்டா, எங்கட தாயை விட, எங்கட தந்தையை விட, எங்கட பிள்ளைகளை விட, எங்கட குடும்பத்தை விட ரப்பு எங்களோட இரக்கம். அன்பான கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட தாய் தந்தையர், எங்கட பிள்ளைகள், எங்கட மனைவி, எங்கட குடும்பம், நாங்க மௌத்தா போயிட்டா கொஞ்ச நேரம் வைப்பாங்க, அதற்கு பின்னால் அப்படியே கபூர்ல கொண்டு போய் வச்சு மண்ணை போட்டு வந்துருவாங்க. கொஞ்ச காலம் போக்குள்ள புள்ளைகள் மறந்துரும், தாய் தந்தையர் மறந்துருவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் போக்குள்ள மனைவி மறந்துருவா. அன்பான் அல்லாஹ்வினர்களே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம்டா, ரப்பு எங்களை மறக்க மாட்டான். நாங்க செஞ்ச ஒவ்வொரு அமலையும் ரப்பு மறக்க மாட்டான். உலகத்துல செஞ்ச சுஜூதுகள் அல்லாஹ் மறக்க மாட்டான். உலகத்துல செஞ்ச ருக்கு அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹுடைய அச்சத்தால கொஞ்ச நேரம் சில கண்ணீர் சொட்டுகள் சொட்டின அந்த கண்ணீர் இருக்குதே, இது அல்லாஹ் மறக்க மாட்டான். இருளுடைய நேரம் மஸ்ஜிதுக்கு நடந்து போனமே, அந்த காலடிகளை அல்லாஹ் மறக்க மாட்டான். குளிரான நேரத்துல கஷ்டத்தோட உழு செஞ்சோமே, அந்த உழுவுடைய தண்ணீரை அல்லாஹ் மறக்க மாட்டான். அன்பான் அல்லாஹ்வினடியார்களே, குடும்பம் மறந்துரும், எல்லாம் மறந்துடுவாங்க, ரப்பு எங்களை மறக்க மாட்டான். அல்லாஹ் அவ்வளவு இரக்கம். அதனால தான் அன்பானவர்களே, பாவம் செய்த மனிதன், அந்த அல்லாஹ்க்கு மாற்றம் செய்த மனிதன் அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுற நேரம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் இறக்கப்படுறான். உலகத்துல ரப்புடைய இரக்கம் எவ்வளவோ அதை விட பல மடங்கு அல்லாஹுடைய இரக்கம் கியாமத்துல அதிகமாகிரும், கியாமத்துல மேலோங்கிரும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீளமான ஹதீஸ்ல சொன்னாங்க, நரகத்துக்கு உரியவர்கள் நரகத்துக்கு போய்த்து முஃமின்களை முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கவாதியாக மாத்தினதுக்கு பின்னால சில முஃமின்கள் வருவாங்க ரப்பு கிட்ட, வந்து நரகத்திலேக்கு கூடிய தன்னுடைய சகோதரர்களை பத்தி தன்னுடைய நண்பர்களை பத்தி அல்லாஹ்கிட்ட முறைப்பாடு செய்வாங்க, அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த சகோதரர்கள் உலகத்துல எங்களோட இருந்தாங்க, கானூ யுஸல்லூன மஅனா வ யஸூமூன மஅனா வ யஹுஜ்ஜூன மஅனா, எங்களோட உலகத்துல தொழுதாங்க, எங்களோட சேர்ந்து நோன்பு பிடிச்சாங்க, எங்களோட சேர்ந்து ஹஜ்ஜு செஞ்சாங்க, யா அல்லாஹ் இன்னைக்கு நரகத்துல இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த முஃமின்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பேய்த்து உங்களுக்கு யாரெல்லாம் அறிமுகமானவங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேய்த்தையும் நரகத்திலிருந்து வெளியாக்குங்கன்னு. அன்பானவர்களே, அந்த முஃமின்களுக்கு அறிமுகமான அத்தனை பேத்தையும் நரகத்திலிருந்து வெளியாக்குவாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், யாருடைய உள்ளத்துல ஒரு திர்ஹம் அளவு ஈமான் இருக்குதோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியாக்குங்க. மலக்குமார்கள் வெளியாக்குவாங்க. அல்லாஹ் மீண்டும் சொல்லுவான், யாருடைய உள்ளத்துல அரை தீனார் அளவு ஈமான் இருக்குதோ அவர்களையும் வெளியாக்குங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய உள்ளத்துல சிறிதளவு கூட ஈமான் இருக்குதோ அவங்களையும் நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு போடுங்க. அன்பானவர்களே, மலக்குமார்கள் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றி விடுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், ஷஃபஅத்தில் மலாயிகா வ ஷஃபஅத்தில் அன்பியா வ ஷஃபஅல் முஃமினூன், மலக்குமார்கள் பரிந்து பேசிவிட்டார்கள், முஃமின்கள் பரிந்து பேசிவிட்டார்கள், நபிமார்கள் பரிந்து பேசிவிட்டார்கள். பக்கிய ஷஃபாஅத்து அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹுடைய என்னுடைய ஷஃபாத் மட்டும் தான் நெஞ்சிருக்குது என்று ரப்பு இரக்கமுள்ளவன் அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒரு புடி அள்ளி அப்படியே எடுத்து அவர்களை மாவுல் ஹயாத் ஜீவ நதி என்ற அந்த ஓடையில அந்த ஊற்றுல அவர்கள் அல்லாஹ் சுத்தப்படுத்தி அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்கு போடுவான். ரப்புடைய இரக்கம் எவ்வளவு! உலகத்துல நன்மையே செய்யாதவர்கள், உலகத்துல நன்மையின் பக்கம் போகாதவர்கள், அவர்களை கூட ரப்பு எடுத்து அப்படியே சொர்க்கத்துக்கு போடுவான்டா. ரப்புடைய இரக்கம் எவ்வளவு மிகைச்சதாக இருக்கும். இதனால தான் நபியுடைய நாவின் மூலமாக அந்த சலஃபு சாலிஹீன்கள், சாலிஹான முன்னால் வாழ்ந்தவர்கள், அந்த தாபிஊன்கள் நபியின் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை விளங்கினாங்க. அன்பானவர்களே, அந்த சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவாங்க, வல்லாஹி லவ் குய்யிர்து பைன அய்யதிய ஹிசாபி ரப்பி யௌமல் கியாமத்தி அபவாய அவ் யதிய ஹிசாபி ரப்பி தமன்னைது அய்யதிய ஹிசாபி ரப்பி லிஅன்ன ரப்பி அர்ஹமு பி மின் அபவாய. அல்லாஹின் மீது சத்தியமாக நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ் எனக்கு இஷ்டம் தந்தால் எனக்குரிய கேள்வி கணக்க என் உம்மா அப்பா கேட்கட்டும், அல்லது ரப்பு நான் கேட்கிறேன் எனக்கு இஷ்டம் தந்தால், தமன்னைது அய்யலிய ஹிசாபி ரப்பி, என்னுடைய ரப்பு தான் என் கேள்வி கணக்கு கேட்கணும்னு நான் முடிவு செய்வேன். ஏண்டா லிஅன்ன ரப்பி அர்ஹமு பி மின் அபவாய, என் ரப்பு என் உம்மா அப்பா விட இரக்கம். அன்பான நேர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களோட உம்மா அப்பாவை விட இரக்கம். எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒதுக்கி தந்த மாதம் தான் இந்த மாதம். அல்லாஹுக்கு முன்னால் கையேந்துவோம், கண்ணீர் வடிப்போம். தஹஜ்ஜுடைய நேரம், இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹுக்கு முன்னால் கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை உண்மையான பாவ மன்னிப்பை அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் நுவரலியா மீப்பிலிமான ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் ஷேக் ஜாகிர் மதனி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவமாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் எஸ்.எம். ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.